ஹல்லேலூயா. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? வாங்க, அனுதின தியானத்திலே ஒவ்வொரு நாளும் காலையிலேயே இவ்வகையிலே தேவனோடு கூட சம்பாஷிக்கிறதற்கும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கும், அவருடைய சந்நிதியிலே கழிக்கிறதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. மூடு செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். காலமே எழுந்து நாள் முழுக்க நாங்கள் ஒளி கொடுக்கும்படி வாழ்நாளெல்லாம் உமக்கு மகிமையை கொண்டு வர எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கீங்க? உடனடியா சொல்லுகிற பதில் என்னன்னா, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கேட்டா, எத்தனையோ விதமான பிரச்சனைகளை, எத்தனையோ விதமான கஷ்டங்களை, எத்தனையோ விதமான சிரமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆமாங்க, நம்ம பார்க்கறதுக்கு நல்லாவே இருப்போம், அப்படிதானே? வெளியரங்கமா நம்முடைய சரீரம் திடமா இருக்கும். நம்ம நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்குறவங்க, ஆமா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நாம் இருப்போம். ஆனா நம்முடைய அந்தரங்கத்தில் நம்ம அப்படித்தான் இருக்குமா? சரீர பிரகாரமா திடகாத்திரமா இருக்கிறது ஒரு பக்கம்னா, ஆவிக்குரிய பிரகாரமாக பலமா இருப்பது இன்னொரு முக்கியமான விஷயம். ஆனா சிலர் சரீரத்துல திடகாத்திரமா இருப்பாங்க, ஆனா அவங்க ஆவிக்குரிய பிரகாரமா ரொம்ப பலவீனர்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப படபடத்துக்குவாங்க, எல்லாத்துக்கும் அப்படியே கலங்குவாங்க, எல்லாத்துக்கும் அப்படியே மிரண்டுடுவாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. பெரிய ஆட்கள் என்று சொல்லப்படுவோர் கூட எங்கள் வாழ்க்கையிலே திருப்தி இல்லாம தற்கொலை செய்து கொண்டு செத்து போவது என்பதை வீரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவோர் வாழ்க்கையில கூட நடக்கிறத நாம தொடர்ந்து பார்க்கிறோம். அதாவது அவங்க பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க சில நேரங்களில் தங்களை தாங்களே ஜெயிக்க முடியாம இருப்பாங்க. அவர்களுடைய அந்தரங்கம் பலனற்று போய் இருப்பதனாலே எந்த நேரத்திலையும் எல்லா பொழுதிலும் ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாதவங்களா இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி கட்டுகின்றவன். வீடு அப்படின்ன உடனே எப்ப பார்த்தாலும் செங்கல்ல கட்டின வீடுகளும் பங்களாவும் மாளிகைகள் தான் நினைவுக்கு வருதா? நாமே அவருடைய வீடுதான். நம்முடைய சரீரம்தான் அவருடைய தேவாலயம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு நிலையம். பிறந்ததிலிருந்து நம்முடைய இறப்பு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டிக்கொண்டே இருக்கிறோம். நாம் ஸ்திரப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம், கற்றுக்கொண்டே இருக்கிறோம். படிப்படியா உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை 16 வயசு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்குவோம். சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாண்டுகிட்டு இருப்பான். 16 வயசு வந்த ஒரு வாலிபன் ஆயிட்டா, அதே சிறு பிள்ளையா இருந்தவன் இப்போ தனக்கு உள்ள அந்த மெச்சூரிட்டினால அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் சரீர பிரகாரமான காரியங்களிலே ஒரு திடமுள்ள மனிதனா இருப்பான். ஒரு நல்ல கிளாமர் வந்துடும், வாலிபன் ஆயிடுவான், விவாக பருவத்துக்கு வருவான். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் படிப்படியா 2-3 பேர் அப்படி பழகி பெருகிக்கிட்டே இருக்கும். நம்முடைய சின்ன வியாபாரங்கள் அப்படி அப்படியே படிப்படியா பெரிய வியாபாரமாகும். வாடகை வீட்டுல இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போவோம், சின்ன வண்டியை வித்துட்டு ஒரு பெரிய வண்டியை வாங்கிக்குவோம். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படியே கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இல்லையா? நம்முடைய சரீரம், அதாவது இந்த உலக வாழ்க்கைய, அதாவது உலக பிரகாரமான வாழ்க்கையில வளர்ச்சி அடைகின்றோம். அப்போ எத்தனை பேர் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ச்சி அடைகிறீர்கள்? சிறு பிள்ளையைப் போல இருக்க வேண்டும், சிறு பிள்ளையைப் போல பணிவு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க. ஆனா சிறு பிள்ளைகளோட சேட்டைகளோடு இருப்பது ஒரு ஆவிக்குரிய பிரகாரமான நபருக்கு சரியானது இல்லை. பால் குடிக்கிற சிசுக்களை
போல நாம் இராமல் பலமான ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று, இப்போதே உங்களில் அநேகர் போதகர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்ற மாதிரி, வருடக்கணக்கா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு ஆண்டவரை நம்புகிறோம்னு சொல்லிக்கிட்டு சாட்சி சொல்லுகிறோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம கட்டாயம் பலப்படுறது அவசியங்க. நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான பலன் எப்படி இருக்கு, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரீரத்தின் பலத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம பலத்தெல்லாம் அப்படி இப்படி காட்டி நான் பயங்கர பலசாலி அப்படின்னு வெளி சொல்லிக்க முடியும். திடகாத்திரமான சரீரம் உள்ளவன் அப்படிங்கிறது உன் பலத்தின் அடிப்படையில் பிற மனிதர்கள் கண்டுகொள்ள முடியும். ஆனா உன்னுடைய அந்தரங்கம் எவ்வளவு திடமா இருக்குன்னு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற, உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு நிலையா இருக்கு, உன்னுடைய பக்தி எப்பேற்பட்டதா இருக்கு, நீ தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரியது, அதெல்லாம் எப்ப தெரியும்? யோசிச்சு பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கும் போது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு காத்து வீசினாலும், அதாவதுங்க வெறும் புயலே அடிச்சாலும் அது அதோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது அசைக்கப்படாது. அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின்படி அல்லாமல் என் வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. சின்ன சோதனை வந்த உடனே, ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே, எதிர்பாராம ஒரு மரணம் நம்ம வீட்டில் ஏற்பட்ட உடனே, ஏதோ ஆரோக்கிய குறைவு நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, அல்லது ஒரு விபத்துல நாம சிக்கிக்கிட்டோம்னா, ஏதோ நிந்தைக்கு அவமானத்துக்கு நாம் ஆளான உடனே, நிலையான விசுவாசம் கொண்டிருக்கிறவன், பலமான விசுவாசத்தோடு இருக்கிறவன், தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் சோர்ந்து போக மாட்டான். அவிசுவாசியா மாறிட மாட்டான். எப்போ சிரமங்கள் வருகிற போது நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பிரகாரமா திடகாத்திரமா இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். வருஷ கணக்கா நீங்க ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கோன்னு சொல்றீங்க. தினந்தோறும் தேவ வார்த்தையை கேட்கிற நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா வளர்ச்சி அடைகிறீங்களா? தேவன் ஆசீர்வதிக்கிறாருங்க. எங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுக்கு புது வீட்டை கொடுத்திருக்காரு, புது காரை கொடுத்திருக்காரு, எங்க பையன் திருமணம் முடிஞ்சது, பையன் பிறந்திருக்கிறான், இப்படி நல்ல நல்ல சாட்சிகளை சொல்றோம். நல்லதுதான். இதெல்லாம் மாம்ச பிரகாரமான அடையாளங்கள். ஆனா இவைகளால் விசுவாசம் பெருகியிருக்கிறதா, பொறுமை பெருகியிருக்கிறதா, சாந்த குணம் பெருகியிருக்கிறதா, இச்சையடக்கம் உனக்குள் வந்திருக்கிறதா, தாழ்த்தி கொண்டிருக்கிறாயா, நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா, உன்னுடைய சிரமத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உள்ளம் உனக்கு இருக்கிறதா, சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்குள் உன்னை நீ பலப்படுத்திக் கொள்ள முடிகிறதா, சோதனையிலே விழுந்து விடாமல் சோதனையை மேற்கொள்ள முடிகிறதா? பரீட்சித்து பாருங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு பலவீனமானவங்க அல்லது பலசாலிகள் தெரிஞ்சு போயிடும். சோதனைகள் வருகிற போது வீட்டில் யாரும் இல்லை, எஜமானன் கூட போய்விட்டார், என்னோடு வந்து பாவம் செய் என்று போத்திபாரின் மனைவி யோசேப்பை சோதித்த போது அவனுடைய விசுவாசம், அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய பக்தி, அவன் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை பெரியதா இருந்தபடினாலே, இவ்வளவு பெரிய பொல்லாப்பை என் தேவனுக்கு முன்பாக என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஸ்ரீனிடத்துல தப்பித்துக் கொண்டு ஓடி போயிட்டாங்க. அவைக்குரிய பிரகாரமாக பலன் இல்லாதவன் என்னால் என்ன செய்ய முடியும்? அந்த ஸ்திரீனவை சோதித்தால் அவளே வந்து என் மீது விழுந்து விட்டால் நானும் விழுந்து விட்டேன் அப்படின்னு பாவம் பண்ணிடுவான் இல்லையாங்க. அதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு வாழ்க்கையில உட்கார்ந்துகிட்டு வாழ்நாள் முழுக்க நஷ்டத்துக்கு ஆளாகும். சோதனைகளை ஜெயிக்கிற பலனை தேவன் அருளுவார். அவருடைய வார்த்தைகளின்படி நட. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் நடக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலப்படுவோம். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று யோவான் எழுதினது போல, சிலர் என்னுடைய பக்தியில நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நல்லாவே இருக்கிறேன், என் உள்ளத்துல நான் தேவனிடத்துல ஸ்ட்ராங்கான விசுவாசத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏதோ பஞ்சம் வந்து விட்டது, தரித்திரம் வந்து விட்டது, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, உடைகள் இல்லை, யாருமே இல்லை என்ற ஒரு மாதிரி திகிலோடு கூட கலக்கத்துல எப்ப பார்த்தாலும் முகத்துல துக்கத்தோடையே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உன் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த பலத்தை எப்படி மனிதர்களால பார்க்க முடியும்? அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவன் அந்தரங்கத்திலும் பலத்தோடு இருப்பான். சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும்
அவன் எல்லா விஷயங்களிலும் கூட வளர்ச்சி பெறுவான். பவுல் இப்படி சொல்லுவான் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தில், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் அழிகிறான். அதாவது வயசாக கண்டிப்பா நம்ம சோர்ந்து போறோம். நம்முடைய புறம்பான மனுஷன், அதாவது நம்முடைய சரீரத்தின் திடமெல்லாம் குறைஞ்சு போயிடும். நாளுக்கு நாள் வயசாயிட்டே போகுது இல்லையா? நம்முடைய கண் பார்வை குன்றி போயிடும், கேட்கிற சக்தி குறையும், கால்களுடைய பலனெல்லாம் குறையும், குரல் சத்தம் கூட அப்படியே குறைஞ்சிரும், சரீரம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும், களைத்து போய் விடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனால் சரீரம் அதற்கு மூப்பு இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவியிலே, அந்தரங்கத்திலே நீ பலனோடு கூட இருக்கிறாயா? பவுல் அதை சொல்லுவான். சரீர பிரகாரமாக நான் சோர்ந்து போனாலுமே கூட உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. பொருளாதார ரீதியா எல்லா விஷயங்களிலுமே அவர்கள் உயரும் போது தேவனங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்று திருப்திப்பட்டுக் கொள்கிறார்களே தவிர, எனக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் அருளியிருக்கிற வாய்ப்புகள், அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாம் உபயோகிக்கிறோமா, அவருக்காக நாம் வாழ்கிறோமா, அவருடைய சாட்சிகளாய் இருக்கிறோமா என்பதை பரிசீலித்துக் கொள்ளாததினால்தான் அவர்கள் பிரார்த்தனையிலே பலவீனமாகி ஆலயத்தை அலட்சியம் செய்து தேவனுடனான ஐக்கியத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உலகத்தோடு கலந்து விடுகிற போது ஆவிக்குரிய பிரகாரமாக குன்றி போய்விடுகிறார்கள். வெளியரங்கமாக எவ்வளவோ வளர்ச்சி என்று காணப்பட்டாலும் உள்ளான மனுஷன் பலப்படாவிட்டால் நம்முடைய விசுவாசம் குன்றிவிடும், நம்முடைய பக்தி ஒன்றுமில்லாமலாகிவிடும், நம்முடைய முடிவு பயங்கரமா இருக்கும். எவ்வளவு அக்கறையோடு கூட உன்னுடைய சரீரத்தின் திடத்தையெல்லாம் குறித்து, ஆகார பழக்க வழக்கங்களை குறித்து, நித்திரையை குறித்தெல்லாம், இன்னும் ஆடை அணிகிற விதத்தை இல்லையா, எல்லாத்துலேயும் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறோம். அக்கறை எடுத்துக்கணும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த சரீரத்தை ஃபிட்டா வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை, அது பாவமும் இல்லை. உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயம், உங்களுடைய சரீரம் தேவனுடைய வீடு. எனவே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும், அதை ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கணும், பாவத்துக்கு ரொம்ப விலகி இருக்கணும், பலவீனப்படுத்துகிறவர்களை விட்டு தூரமா இருக்கணும், பரிசுத்த குலைச்சராக்கவர்களை விட்டு விலகணும். அதே சமயத்திலே உங்களுடைய உள்ளான மனுஷன் வெளியரங்கமா காணப்படுறது ஒன்று, ஆனால் உள்ளுக்குள்ள உள்ளான மனுஷன் இருக்கிறார் அல்லவா, அவரே தேவ ஆவியானவர். ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட வேண்டும் என்றால் ஜீவ ஆகாரமான தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு அவசியம். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் விருத்தி அடைய வேண்டுமென்றால் தேவ தியானமும் தேவனுடனான ஐக்கியமும் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு நேரத்தை இந்த உலகத்தில் இருக்கிற சரீர காரியத்திற்காக செலவிடுகிறீர்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை பலப்படுத்துவதற்காக எவ்வளவு நேரத்தை நீங்க செலவிடுங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒரு சுருக்கமான தியானம் இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு கொடுக்கிறோம், ஆனா இது மட்டுமே போதாது. இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு தேவன் அருளுகிற செய்தியை நம் இருதயத்திலே பதிய வைத்துக் கொண்டு அந்த வார்த்தைகளை நாம் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, சிலருக்கு இது மேலேயாவது ரொம்ப ஆசை இருந்தா எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த இடத்த வாங்கணும், அல்லது ட்ரெஸ் வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும், இதை சம்பாதிக்கணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு என்னென்னவோ திட்டங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பாடு தண்ணியை கூட இன்னைக்கு அலட்சியம் பண்ணிட்டு வியாபாரம்னு தொடர்ந்து போய்கிட்டு இருக்க எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் மானானது நீரோடை வாஞ்சிக்கிறது போல, ஆசைப்படுகிறது போல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக என் ஆத்மா தாகத்தோடு இருக்கிறது. தேவனுக்கான அந்த ஆசை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலத்தை சேர்க்கிறதுக்காக தேவனுடைய சந்நிதியிலே கழிக்க வேண்டும். உன் அறை வீட்டுக்குள் சென்று கதவை மூடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கட்டாயம் அனுசரிக்க வேண்டும். சரீரத்தை திடப்படுத்துவதற்காக டெய்லி எப்படியெல்லாம் முயற்சி செய்கின்றோமோ, அதேபோல் ஆவிக்குரிய பிரகாரமான உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்காக ஜெபம் என்பது கட்டாயம் அவசியம்.
தேவனுடைய வார்த்தை தினந்தோறும் நாம் தியானிக்க வேண்டும். தேவனோடு கூட நேரம் செலவழிப்பதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் உள்ளத்திலும் பலமாக இருக்க வேண்டும் என்றும் வெளியரங்கமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்றை கொடுத்து ஒன்றை பிடுங்கிக் கொள்ளுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் அருளிச் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களை நான் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர். ஆனால் ஆஸ்தியின் மீது நோக்கமாயிருந்து ஆவிக்குரிய பிரகாரமாய் விழுந்து போவோம் என்றால் ஐயோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. தேவன் அருளியவைகளை பற்றி கொள்ளாமல் தேவனை பற்றி கொண்டால் நாம எப்போதுமே எல்லா விஷயங்களிலுமே வெற்றியை சாதிக்க முடியும். தைரியத்தோடு கூட இருப்போம். தேவனால் உயர்த்தப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவர் தாமே நமக்கு அருளிச் செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தரிசிங்கப்பா. உண்மைதான், எங்களில் அநேகருக்கு சரீரப்பிரகாரமான பலவீனங்கள் உண்டு, உலகப் பிரகாரமான குறைவுகள் இருக்கும். அவைகளை குறித்து நாங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் தரித்திரமான நிலைமையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமே. ஜெபமில்லாத நிலைமையில் இருக்கிறோமே, விசுவாசமற்ற நிலையில் இருக்கிறோமே, தேவனோடு கூட ஐக்கியப்படாதவர்களாக இருக்கிறோமே என்பதை நாங்கள் உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே, எங்களை நாங்கள் திடப்படுத்திக் கொண்டு பலப்படுத்திக் கொண்டு உமக்குள் நம்பிக்கை வைத்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக ஆவிக்குரிய பிரகாரமான பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்றும், எப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாய் நாங்கள் வளருகிறோமோ அப்பொழுது எல்லா விஷயத்திலும் நாங்கள் வளருவோம் என்கிற உம்முடைய காரியத்தை நாங்கள் உணர்ந்து அனாவசியமான காரியங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிராமல் அவசியமான ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையில அக்கறை கொண்டு உம்மோடு கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறதற்கும் நாளுக்கு நாள் வளர்ந்து கிறிஸ்துவின் சாயலுக்குள் நாங்கள் மாற்றப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801334 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நிகழ்த்துவார். சரீர பிரகாரமான தேவைகளுக்காக அநேகர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். கட்டாயமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய காரியங்களை நிகழ்த்துவார். ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள், ஜெபமின்மை, அதேபோல வேத வாக்கியத்திலே நாட்டமில்லாமல் சரீர பிரகாரமான காரியங்களை ஜெயிக்க முடியாமல், இப்படி சில போராட்டங்களிலே ஜெயிக்க முடியாத காரியங்கள் இருக்கின்றதல்லவா, அவைகளையும் கூட எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவைகளுக்காகவும் தேவன், அவைகளின் மீது தேவன் நமக்கு ஜெயத்தை அருளும்படியாக உங்கள் பட்சமாய் நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமான பலனை அருளிச் செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்வதை, ஷேர் செய்வதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டு இந்த அனுதின தியானத்தை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஷேர் செய்ய மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறரையும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.